ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியாட்ஸ் there are three major types of RNAs, that is mRNA, tRNA and RNA. RNA அதாவது ப்ரோகாரியாட்ஸில் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் RNAs இருக்குது. that is மெசஞ்சர் RNA, then tRNA டிரான்ஸ்ஃபர் RNA அண்ட் ரிபோசோமல் RNA அப்படின்ற 3 RNAs வந்து என்ன பண்ணுது, இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது எதில், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில். ஆல் 3 RNAs are needed to synthesize a protein in a cell. இந்த 3 RNAஸும் செல்லு புரோட்டீனை உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவுது. இந்த mRNA provides the template. mRNAவோட ரோல் என்ன அப்படின்னா டெம்ப்ளேட்டை ப்ரொவைட் பண்ணுறது. tRNA டிரான்ஸ்ஃபர்ஸ் RNA வந்து brings amino acids and read the genetic code. இந்த tRNAவோட ரோல் அமினோ ஆசிட்ஸையும் ஜெனட்டிக் கோட் சீக்வென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு உதவுது. இந்த ரிபோசோமல் RNA play a structural and catalytic ரோல், அமைப்புக்கும் இந்த வினையூக்கியாகவும் இது வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் செயல்படுது. there is a single DNA dependent RNA polymerase. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இந்த டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது. தட் என்சைம் இஸ் கால்ட் as the RNA polymerase that catalyze the transcription of all types of RNA. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு இந்த RNA பாலிமரேஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் பைண்ட்ஸ் டு த ப்ரொமோட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷனில் என்ன பார்த்துருக்கோம், ப்ரொமோட்டார் ரீஜன் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரக்சரல் ரீஜன் பார்த்துருக்கோம், அண்டு டெர்மினேட்டார் ரீஜன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த RNA பாலிமரேஸ் என்ன பண்ணுது, அந்த டிஎன்ஏவோட அந்த ஸ்ட்ராண்டில் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட ஒரு ஃபார்மெட்டில் பைண்ட் ஆகுது. இட் bind to the promoter and initiate the transcription. So RNA polymerase bind the promoter regionல bind ஆகி initiation process வந்து என்ன பண்ணுது, ஸ்டார்ட் பண்ணுது. in polymerase binding sites are called the promoters. எந்த இடத்துல போய் இந்த RNA polymerase bind ஆகுதோ அந்த இடத்த நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா promoter area அப்படின்னு சொல்கிறோம். it uses nucleoside triphosphate as a substrate. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட்டை சப்ஸ்ட்ரேட்டாக வச்சுக்கிட்டு அண்டு பாலிமரேஸ் உதவினால் இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருந்து ஒரு ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுது, டிரான்ஸ்லேட்டட் பண்ணுது. பாருங்கள், ட்ரைபாஸ்பேட் அஸ் அ சப்ஸ்ட்ரேட் அண்ட் பாலிமரேஸ் இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் டிபெண்டட் ஃபேஷன் ஃபாலோயிங் த ரூல் ஆஃப் த காம்ப்ளிமெண்டரி. அப்போ இந்த நியூக்ளியேட் ட்ரைபாஸ்பேட்டை சப்ஸ்ட்ரேட்டாக அடித்தளமாக வச்சுக்கிட்டு இந்த பாலிமரேஸ் என்ன பண்ணுது, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இந்த காம்ப்ளிமெண்ட் ரூலை பேஸ் பண்ணி ஒரு நியூ ஆர்என்ஏ ஸ்ட்ராண்டை வந்து என்ன பண்ணுது, சிந்தசிஸ் பண்ணுது. ஆஃப்டர் த இனிஷியேஷன் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த இனிஷியேஷன் ப்ராசஸ் அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் ப்ராசஸ் முடிகிற டைமில் த பாலிமரேஸ் கண்டினியூ டு த எலாங்கேட் த ஆர்என்ஏ. இப்போ இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகி அக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இனிஷியேஷன் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது, இந்த ஆர்என்ஏவோட லென்த்தை வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு நியூக்ளியோடைடாக சேர்த்து அந்த RNA செயினோட லென்த்தை கூட்டிக்கிட்டே போகுது. ஒன்லி a short stretch of RNA remains bound to the enzyme. ஃபுல்லி RNA ஸ்ட்ராண்ட் வந்துடுது. இந்த RNA பாலிமரேஸோட ஒரு சின்ன RNA மட்டும் அதோட வந்து என்ன ஆகிருக்கு, கனெக்டட் ஆகிருக்கு. பாருங்களேன், only a short sets of RNA remain bound to the enzyme. என்ன என்சைம்னா என்னது, RNA பாலிமரேஸோட இந்த நியூலி சிந்தசைஸ் ஆன அந்த RNA ஸ்ட்ராண்டோட ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் என்ன ஆயிருக்கு, கனெக்டட் ஆயிருக்கு. when the polymerase reaches a terminator at the end of the gene, ஆல்ரெடி நமக்கு ப்ரொமோட்டர்னா என்னன்னு தெரியும், டெர்மினேட்டர்னா என்னன்னு தெரியும். ஸோ இந்த RNA பாலிமரேஸ் வந்து டெர்மினேட்டர் எண்டுக்கு வந்துடுது. the nascent RNA falls off. ஸோ ஆல்சோ the RNA polymerase. ஸோ இந்த RNA பாலிமரேஸோட ஒரு சின்ன பிட்டான ஆர்என்ஏ மட்டும்தான் கனெக்டடாக இருக்குது. விச் அது எல்லாமே வந்து என்ன பண்ணிடுது, வெளியில் வந்துடுது. இந்த கொஷின் இஸ் ஹவு த RNA பாலிமரேஸ் ஆர் ஏபிள் டு கேட்டலைஸ். இப்போ என்ன கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் இனிஷியேஷன் இருக்குது, எலாங்கேஷன் இருக்குது, டெர்மினேஷன்ற 3 ப்ராசஸ் நடக்குது. இனிஷியேஷன்னா தொடங்கி வைக்கிறது, எலாங்கேஷன்னா நீச்சி அடைகிறது, டெர்மினேஷன்னா முடிவடைகிறது. இந்த 3 ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எப்படி RNA பாலிமரேஸ்ன்ற ஒரு என்சைம் உதவுது அப்படின்றதான் கொஷின். பாருங்கள்,
இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரொகேரியாட்ஸ் இது 3 ஸ்டெப்பில் நடக்குது. இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்டு டெர்மினேஷன். இனிஷியேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ப்ரொமோட்டார் ரீஜன் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம், இந்த ப்ரொகேரியாட்ஸில் வந்து அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அதில் வந்து 2 ஃபார்மட் இருக்குது. ஒன்று கோர் என்சைம், இன்னொன்று சிக்மா ஃபேக்டர்னு சொன்னோம். அந்த கோர் என்சைம் வந்து ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுன்னு சொல்லியும், சிக்மா ஃபேக்டர் ப்ரொமோட்டார் ரீஜனை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுது, ஆர்என்ஏ பாலிமரேஸோட ஒரு சிக்மா ஃபேக்டர் இணைஞ்சு ப்ரொமோட்டார் எந்த ஏரியா வந்து ப்ரொமோட்டார் அப்படின்ற சைட்டை வந்து என்ன பண்ணுது, ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது, அதோட கனெக்ட் ஆகுது. தட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் த இனிஷியேஷன் பார்ட். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த சிக்மா ஃபேக்டர் மூலமாக ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனை ஐடென்டிஃபை பண்ணுது. வெறும் கோர் என்சைம்னால ப்ரொமோட்டார் ரீஜியனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ சிக்மா ஃபேக்டர் ஆர்என்ஏ பாலிமரேஸோட இணைஞ்சு ப்ரொமோட்டார் ரீஜனை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இனிஷியேஷன். ஓகேங்களா? அடுத்து என்ன, எலாங்கேஷன். இப்போ என்ன ஆகும், இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படியே லென்த் ஆகி இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து ஆரிஜினேட்டட் ஆகுது, அப்படியே வளர்ந்துக்கிட்டே உருவாகிட்டே டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிக்கிட்டே வருது. இப்போ சிக்மா ஃபேக்டர் வந்து இந்த ஆர்என்ஏ பாலிமரேஷன்லேருந்து வெளியில் போயிடுது. தட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் அஸ் த எலாங்கேஷன். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எலாங்கேஷன்? ஆர்என்ஏவோட நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட் ஒவ்வொன்றா ஆட் ஆகி அந்த ஆர்என்ஏ செயினோட லென்த்தை வந்து என்ன பண்ணுது, கூட்டுது. தட் இஸ் கால்ட் அஸ் த எலாங்கேஷன். இன் தட் டைம் த சிக்மா ஃபேக்டர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் த RNA polymerase. Okay, the next one is what, termination. What is the meaning of termination? At the final process or the ending process of the transcription. Then in that process என்ன ஆகும், இந்த RNA polymerase ஓட ஒரு ரோ ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுது, இணைஞ்சு இந்த ப்ராசஸை வந்து என்ன பண்ணுது, முடிச்சு வைக்குது. ஸோ ஃபுல்லி சிந்தசைஸ்டு ஆன RNA ஸ்ட்ராண்ட் வெளியில் வந்துடுது. ஒரு லிட்டில் பிட்டு ஃபார்மட் மட்டும் அதோட வந்து என்ன இருக்குது, கனெக்டட் ஆகிருக்கு. ஸோ தனியாக சிந்தசைஸ்டு ஆன RNA வந்துடுது. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன கேட்டாங்க, இந்த கொஸ்டின் இஸ் ஹவ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர் ஏபிள் டு கேட்டலைஸ் த 3 ஸ்டெப்ஸ். எப்படி ஒரே ஒரு என்சைம் இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன்ற 3 ஃபார்மட்டை நடத்துது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் இஸ் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் கேட்டலைசிங் த ப்ராசஸ் ஆஃப் எலாங்கேஷன். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணுது, இந்த எலாங்கேஷன் ப்ராசஸை மட்டும்தான் நடத்துது. இந்த ப்ரொமோட்டரையும் இந்த டெர்மினேஷன் ரியாசஸையும் எது நடத்துதுன்னா சிக்மா ஃபேக்டர் இந்த இனிஷியேஷன் ப்ராசஸை வந்து நடத்திடுது. தென் இந்த ரோ ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுது, டெர்மினலைசேஷன் ப்ராசஸை நடக்குது. ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஒரே ஒரு வேலையை தான் செய்யுது, எலாங்கேஷன் ப்ராசஸ். இனிஷியேஷன் ப்ராசஸை சிக்மா ஃபேக்டர் செஞ்சிருது, டெர்மினேஷன் ப்ராசஸை ரோ ஃபேக்டர் வந்து என்ன பண்ணிடுது, செஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The RNA polymerase is only capable of catalyzing the process of elongation. The RNA polymerase associates transferally with the initiation factor sigma and termination factor rho to initiate and terminate the transcription. உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிக்மா ஃபேக்டர் உதவினால் இனிஷியேஷனையும் ரோ ஃபேக்டர் உதவினால் டெர்மினேஷன் ப்ராசஸையும் இந்த RNA பாலிமரேஸ் செய்யுது. ஸோ அசோசியேஷன் ஆஃப் RNA with these factors, இந்த சிக்மா ஃபேக்டரோடையும் ரோ ஃபேக்டரோடையும் இந்த RNA பாலிமரேஸ் அசோசியேஷன் ஆகி அது கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் எய்தர் டு இனிஷியேட் ஆர் டெர்மினேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த 2 தகவல்களையும் வாங்கி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இனிஷியேஷன் ப்ராசஸையும் டெர்மினேஷன் ப்ராசஸையும் செய்யுது. ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்தோம் இதில் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரொகேரியாட்ஸில் வந்து 3 ஆர்என்ஏஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ப்ரொகேரியாட்ஸில் வந்து இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் 3 ஸ்டெப்பு நடக்குது. இனிஷியேஷன் ப்ராசஸ்னால் பாலிமரேஸோட ஆர்என்ஏ பாலிமரேஸோட சிக்மா ஃபேக்டர் இணைஞ்சு ப்ரொமோட்டர் ரீஜனை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. எலாங்கேஷன் அப்படின்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் சிந்தசிஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணோன்னே அது லென்த்தன் ஆகிக்கிட்டே போகுது, ஆர்என்ஏவை சிந்தசைஸ் பண்ணுது. அந்த டைமில் சிக்மா ஃபேக்டர் அதுலேருந்து வெளியில் வந்துடுது. டெர்மினேட்டர்னா எண்டிங்க்கு போயிடுது. அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸோட ரோ ஃபேக்டர் இணைகிறதுனால ஒரு நியூலி சிந்தசைஸ்ட் ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணிடுது, வந்துடுது. ஓகேங்களா? இன் பாக்டீரியா சின்ஸ் த எம்ஆர்என்ஏ டஸ் நாட் ரெக்வயர் எனி ப்ராசஸிங். பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்என்ஏ வந்து உற்பத்தி பண்ணுறதுல எந்த விதமான ஸ்பெசிஃபிக்கான ப்ராசஸும் இல்லை. ஏன் இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, யூகேரியாட்ஸில் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான சர்டின் ப்ராசஸ் இருக்குது. அதனால் டு பிகம் ஆக்டிவேட் அண்ட் ஆல்சோ சின்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன். Bacteria, since the mRNA does not require any processing to become activate, and also since transcription and translation and transcription process பண்ணுறதுக்கு இதை வந்து mRNA ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு எந்த ப்ராசஸிங் இல்லை.
டேக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. இதில் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் பாக்டீரியாவில் சைமல்டேனியஸாக நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ டிஎன்ஏவிலேருந்து ஆர்என்ஏ வந்தால் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏவிலேருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆன டிரான்ஸ்லேஷன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சின பிறகு தான் டிரான்ஸ்லேஷன் நடக்கணும். ஆனால் பாக்டீரியாவில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் ஒரே நேரத்தில் நடக்குது. ஏன் அப்படின்னா இந்த சேம் கம்பார்ட்மெண்ட். ஏன்னா ப்ரொகாரியாட்ஸில் வந்து வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இல்லை, நியூக்ளியர் மெம்பரைன் இல்லை, செல் ஆர்கனல்லஸும் இந்த நியூக்ளியாய்ட் ஃபார்மெட்டும் ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அதனால் இது ரெண்டும் தனித்தனியாக நடக்கலை. மெனி டைம்ஸ் த டிரான்ஸ்லேஷன் கேன் பிகைன் மச் பிஃபோர் த எம்ஆர்என்ஏ இஸ் ஃபுல்லி டிரான்ஸ்கிரிப்ட். ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், என்னது டேக் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. எது? டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி இன் த சேம் கம்பார்ட்மெண்ட் சின்ஸ் தெர் இஸ் நோ செப்பரேஷன் ஆஃப் சைட்டோசெல் அண்ட் நியூக்ளியஸ் இன் த பாக்டீரியா. இப்போ தான் மிஸ் சொன்னேன், ஏன் ஒரே நேரத்தில் நடக்குது? சைட்டோசெல் நியூக்ளியஸ் அப்படின்ற செப்பரேஷன் இல்லை. மெனி டைம் த டிரான்ஸ்லேஷன் கேன் பிகைன் மச் பிஃபோர் த எம்ஆர்என்ஏ இஸ் ஃபுல்லி டிரான்ஸ்கிரிப்டட். எம்ஆர்என்ஏ ஃபுல்லி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சில நேரங்களில் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துருது. நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச பிறகு தான் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஆனால் இதில் பாதி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆயிடுது. இதுக்கு என்ன காரணம்? செல் ஆர்கனல்லஸுக்கும் அந்த நியூக்ளியர் ஃபார்மெட்டுக்கு இடையில் நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை. This is because the genetic material is not separated from other cell organelles by a nuclear membrane. அதர் செல் ஆர்கனல்ஸ்லேருந்து இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை செப்பரேட் பண்ணக்கூடிய எந்த மெம்பரேனும் இல்லை. ஸோ கான்சிக்வென்ட்லி டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் கேன் பி கப்பிள்டு இன் பாக்டீரியா. ஸோ அட் த சேம் டைமில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கப்பிள்டு? ஒரே நேரத்தில் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸும் அக்கர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இன் யூகேரியாட்ஸ். இப்போ யூகேரியாட்ஸில் there are at least 3 RNA. இப்போ ப்ரொகாரியாட்ஸில் ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் தான் எல்லா வேலையும் செய்யுதுன்னு சொன்னோம். ஆனால் யூகேரியாட்ஸ் வெல் டெவலப்டு ஸ்பீசிஸ். ஸோ இதில் RNA பாலிமரேஸ் 1, 2, 3 அப்படின்ற 3 பாலிமரேஸ் வந்து என்ன ஆகுது? இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. இதில் RNA பாலிமரேஸ் 1 டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் த rRNA, ரிபோசோமல் RNAவை அது டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. அடுத்து பாலிமரேஸ் 3 இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் tRNA, டிரான்ஸ்வர்ஸ் RNAவை அது டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுது. அண்ட் 5 RNA and SN, small nuclear RNA அப்படின்னு சொல்லுவாங்க. There are RNA polymerase to transcript the precursors of the mRNA. precursors of the mRNA mRNAவோட முன்னோடி, mRNA உருவாவதற்கு காரணமான HNRNA அப்படின்னா ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNA. அதை வந்து RNA polymerase 2 வந்து என்ன பண்ணுது? சிந்தசிஸ் பண்ணுது. ரொம்ப ஈஸி தான். RNA பாலிமரேஸ் 1ன்றது rRNAவை சிந்தசிஸ் பண்ணுது. 3 வந்து என்ன பண்ணுது? tRNAவை சிந்தசிஸ் பண்ணுது. 2 என்ன பண்ணுது? mRNAவோட ப்ரிகாசரான ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNAவை வந்து என்ன பண்ணுது? சிந்தசிஸ் பண்ணுது. இன் யூகேரியாட் இந்த மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் ஹேவிங் இன்டரப்டட் கோடிங். இப்போ நமக்கே தெரியும், ப்ரொமோட்டாருக்கும் டெர்மினேட்டாருக்கும் இடையில ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. இன் ப்ரொகாரியாட்ஸில் அதை வந்து நம்ம பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். ஆனால் யூகேரியாட்ஸில் இதை நம்ம மோனோசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரல் யூனிட் தான் இருக்குன்னு ப்ரீவியஸ் செஷன்லேயே பார்த்துட்டோம். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? இன் யூகேரியாட் இந்த மோனோசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல்ஸ் கேவ் இன்டரப்டட் கோடிங் சீக்வென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கோடிங் ஆகிருக்கக்கூடியது எக்ஸானும் நான் கோடிங் சீக்வென்ஸை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? இன்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோடிங் சீக்வென்ஸை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸான்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் கோடிங் தகவல்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடியதை எக்ஸானும், கோடிங் இல்லாததை இன்ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்மெட்லேருந்து இன்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த ஸ்ப்ளைசிங். இந்த இன்டர்வீனிங் சீக்வென்ஸ், இந்த நான் கோடிங் சீக்வென்ஸ் வந்து இருக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. ஸோ இந்த ஃபார்மெட்லேருந்து இன்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் த ஸ்ப்ளைசிங். HNRNA ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் RNAன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அண்டர்கோ அடிஷ்னல் ப்ராசஸிங். இந்த HRNA அகைன் 2 அடிஷ்னல் ப்ராசஸ்க்கு போகுது. தட் இஸ் கேப்பிங் அண்டு டெய்லிங். அந்த மொதல் ப்ராசஸ்க்கு பேர் கேப்பிங், இன்னொன்றுக்கு டெய்லிங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேப்பிங் அப்படின்னா, in capping an unusual nucleotide methyl guanosine triphosphate is added at the 5' end. Nothing but it's a very easy. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதான 5' end. இந்த 5' எண்டோட methyl guanine triphosphate நம்ம புக்கை பாருங்கள், கிளியராக தெரியும்.
இந்த மீத்தேல் குவானைன் ட்ரைபாஸ்பேட் 5' எண்டோட கனெக்ட் ஆச்சுன்னா that process is called as the capping. At the same time, poly A or polyadenosine 200 to 300 sequence இந்த 3' எண்டில் கனெக்ட் ஆச்சுன்னா that is called as the tailing. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த capping and tailing. In capping, an unusual nucleotide methyl guanosine tri M gene போட்டிருக்காங்களா, the methyl guanosine triphosphate is added at the 5' end, whereas adenylated residue 200 to 300 poly A are added at the 3' end. It is called as the tailing. So capping na என்னன்னு தெரியும், tailing na என்னன்னு தெரியும், splicing na என்னன்னு தெரியும். நான் சீக்வென்ஸ் கோடான இன்ட்ரானை கட் பண்ணால் ஸ்ப்ளைசிங், மீத்தேல் குவானோசின் ட்ரைபாஸ்பேட்டை 5' ஆட் பண்ணால் கேப்பிங், பாலி ஏயை 3' ஆட் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் த டெய்லிங். ஸோ கேப்பிங்னா இனிஷியலில், டெய்லிங்னா எண்டிங்கில். தெர் ஆஃப்டர் திஸ் ப்ராசஸ்டு ஹெச்என் ஆர்என்ஏ, இப்போ இந்த ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏன்றது நவ் கால்ட் அஸ் த எம்ஆர்என்ஏ. இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிந்த பிறகு இந்த ஹெட்ரோஜீனியஸ் ஆர்என்ஏவை நம்ம எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ப்ரொகேரியாட்ஸில் இல்லை, இது யூகேரியாட்ஸில் மட்டும்தான் இது நடக்குது. இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன். ஸோ நியூக்ளியஸில் இருக்கிற வரைக்கும் அதை ஹெச்ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். நியூக்ளியஸ்லேருந்து அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா, ஃபுல்லி டெவலப் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், எம்ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக. இப்போ இதுதான் டிஎன்ஏவோட ஸ்ட்ராண்டு. இதில் 5' மீத்தேல் குவானைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் ஆகுது, அதை கேப்பிங் சொல்கிறோம். அடுத்து இந்த 5' பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸான் அண்ட் இன்ட்ரான் இருக்குது. இன்ட்ரான்றது நான் கோடிங் சீக்வென்ஸ், எக்ஸான்றது கோடிங் ஃபார்மெட்டு. ஸோ இந்த இன்ட்ரான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங். ஸோ இந்த ரிமூவ் ஆன இந்த இன்ட்ரான் போக மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸான்ஸை பூராமே ஆர்என்ஏ லிகேஸ் வந்து என்ன பண்ணிடுது, கனெக்ட் பண்ணிடுது. ஸோ 3' எண்டில் பாலி அடினைலேசன் வந்து ஆட் ஆகுறத நம்ம டெய்லிங் சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக இது எம்ஆர்என்ஏவாக வந்து என்ன ஆயிடுது, கன்வெர்ட் ஆயிடுது. ஓகேங்களா? இந்த ஸ்பிளிட் ஜீன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூகேரியாட்டிக் ஜீன் இஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்சென்ட் இன் ப்ரொகேரியாட்ஸ். இப்போ தான் மிஸ்ஸஸ் சொன்னேன், இந்த மாதிரி எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ப்ரொகேரியாட்ஸில் இல்லை. ஒரிஜினலி ஈச் எக்ஸான் have coded for a single polynucleotide chain. ஒவ்வொரு எக்ஸான்லையும் ஒவ்வொரு நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, கோடட் ஆயிருக்கு. தென் இதில் வந்து எக்ஸான் ஸ்பிளிட் ஜீன்னாலே இன்ட்ரான்ஸு எக்ஸான்ஸும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இன்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான கோடிங் ரீஜியன்ஸான எக்ஸான்ஸை மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் எக்ஸான் அரேஞ்ச்மெண்ட் இன்ட்ரான் ரிமூவல் ஆர் ஃப்ளெக்சிபிள், தென் த எக்ஸான் கோடிங் ஃபார் தீஸ் பாலிபெப்டைட் சப்யூனிட் ஆக்ட் அஸ் த டொமைன்ஸ் கம்பெனிங் இன் வேரியஸ் வே டு ஃபார்ம். இந்த எக்ஸான் வந்து கோடிங் ஃபார்மெட்டை வச்சு பாலிநியூக்ளியோடைட் சப்யூனிட் வச்சு சிந்தசிஸ் பண்ணுறது, நியூ ஜீன்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுறது வேரியஸ் வேஸில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, அக்கர் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் ஸ்பிளிட் ஜீன்னா இன்ட்ரான்ஸும் எக்ஸான்ஸும் ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எக்ஸான்ஸை மட்டும் வச்சுக்கிறோம், இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஏன்ஷியன் டேலேருந்தே ஜீன்ஸ் அப்படின்றது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதனோட ரோலை நம்ம பார்த்துட்ருக்கோம். இனிஷியல்லையே ஆர்என்ஏவோட ரோல் வந்து பல காலத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதைத்தான் நம்ம ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்ற டாப்பிக்கில் ஆர்என்ஏ வந்து எப்படி டாமினண்ட்டான ரோல் வந்து என்ன பண்ணுது, ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம ப்ரொகேரியாட்ஸில் எப்படி வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு, யூகேரியாட்ஸில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ப்ரொகேரியாட்டில் ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்ற ஒரே ஒரு என்சைமு இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன்ற 3 ஃபார்மெட்டை பண்ணுது. இனிஷியேஷன் பண்ணும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸோட சிக்மா ஃபேக்டர் இணைஞ்சிக்கிறது. தென் அந்த இனிஷியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி எலாங்கேஷன் நடக்கும்போது சிக்மா ஃபேக்டர் வெளியில் போயிடுது. அடுத்து டெர்மினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஆர்என்ஏ பாலிமரேஸோட ரோ ஃபேக்டர் இணைஞ்சிக்கிறது. ஃபைனலி ஆர்என்ஏ நமக்கு கிடைச்சிருது. இது ப்ரோகேரியாட்ஸில். அடுத்து நம்ம யூகேரியாட்ஸில் பார்க்கும்போது வந்து என்ன நடக்குது, ஸ்ப்ளைசிங், நான் கோடிங் இன்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்து கேப்பிங், மீத்தேல் குவானைன் ட்ரைபாஸ்பேட்டை 5' எண்டில் ஆட் பண்ணுறோம். அடுத்து பாலி ஏ டெய்லை வந்து 3' எண்டில் இணைக்கிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் த டெய்லிங். ஃபைனலி மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து என்ன ஆகுது, சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.